வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு சூர்யா டெக் சேனல். நான் உங்கள் சூர்யா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஷேர்சாட் யூஸ் பண்ணுறீங்களா? டிக்டாக் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேன் பண்ண பின்னாடி ஷேர்சாட் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஷேர்சாட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ எதனா பிடிச்சிருந்தா அதை டவுன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸோ ஃபேஸ்புக்லையோ ஸ்டோரியோ வைப்பாங்க. ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்காக யூஸ் பண்ணுற உங்களுக்கு இந்த ஷேர்சாட்டில் தெரியாத ஒரு செம்மையான ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த ட்ரிக் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரிக் எதை பற்றி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் ஷேர்சாட்டை யூஸ் பண்ணிங்களா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஷேர்சாட் யூஸ் பண்ணுறவங்கள இருந்தாங்களா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பண்ண ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகே, இப்போ அது என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் ஷேர்சாட்டில் மேக்ஸிமம் எல்லோரும் வீடியோ பார்க்குறது தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி வீடியோ பார்த்துன்னு இருக்கும்போது உங்களுக்கு எதனா ஒரு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும், இல்லைனா டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ ஷேர்சாட்லேருந்து நீங்கள் வச்சிங்கன்னா ஷேர்சாட் அப்படின்ற பேர் அந்த வீடியோவில் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் மேலிங்கிலும் ஷேர்சாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மார்க்குகளும், அது மட்டும் இல்லாமல் வீடியோ முடியும் போதும் அந்த ஷேர்சாட் அப்படின்ற லோகோ வரும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஷேர்சாட்லேருந்து நீங்கள் எந்த வீடியோ டவுன் பண்ணாலுமே உங்களுக்கு வரும். நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, நீங்கள் நார்மலாகவே ஷேர்சாட்டில் இப்போ ஒரு வீடியோ டவுன் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் கேலரியில் போய் பார்த்தாலுமே அந்த ஷேர்சாட் அப்படின்ற லோகோ வரும். உங்களுக்கு இந்த ஷேர்சாட் அப்படின்ற பேர் அந்த வீடியோவில் வராமல் டவுன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. நீங்கள் வீடியோ டவுன் பண்ணும்போதே அந்த ஷேர்சாட் அப்படின்ற பேர் வராமல் டவுன் பண்ணிக்க முடியும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஷேர்சாட்டில் ஏதாச்சும் வீடியோ டவுன் பண்ணி வச்சுருந்தாலையும் அதையும் உங்களால் எடிட் பண்ணி அந்த ஷேர்சாட் அப்படின்ற அந்த வாட்டர் மார்க்கை உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ணுறதுக்கு நீங்கள் வீடியோ டவுன் பண்ணும்போதே அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட டவுன்லிங்க் இந்த வீடியோ கீழே ப்ளூ கலர் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர்சாட் யூஸ் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு எதனா ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அதை டவுன் பண்ண நினச்சிங்களா அந்த வீடியோக்கு மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல எல்லோ கலரில் காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் அந்த இன்ஸ்டால் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் காப்பி பண்ண லிங்க் டைரெக்டாகவே எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கீழே ரெட் கலரில் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் நீங்கள் ஷேர்சாட்டில் காப்பி பண்ண வீடியோ டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் கேலரியில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். கேலரியில் தான் அந்த வீடியோ சேவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் கேலரியில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர்சாட் அப்படின்ற பேர் இந்த வீடியோவில் எந்த இடத்துலையுமே வரல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர்சாட்டில் எதனா ஒரு வீடியோ லிங்க் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறது மூலிமா அந்த ஷேர்சாட் அப்படின்ற வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களால் ஈஸியாக டவுன் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது சைடில் அந்த பேர் வராமல் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் செகண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது என்ன மெத்தட்னா, நீங்கள் ஆல்ரெடி ஷேர்சாட்டில் நிறைய வீடியோ டவுன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஷேர்சாட் அப்படின்ற வாட்டர் மார்க்கையும் உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஷேர்சாட் வீடியோ மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எதனா ஒரு சோசியல் மீடியாவில் டவுன் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு பேரோ இல்லைனா ஏதோ ஒரு வாட்டர் மார்க் இருந்தாலுமே அதையும் உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு உங்களுடைய மொபைல் இருக்கிற க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கட்டர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வீடியோ கட்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் கேலரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி நீங்கள் ஷேர்சாட்டில் எதனா ஒரு வீடியோ டவுன் பண்ணி இருந்தாலையும் இல்லைனா வேறு எதனா ஒரு சோசியல் மீடியாவில் நீங்கள் எதனா ஒரு வீடியோ டவுன் பண்ணி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாலையும் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் ரிமூவ் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் அந்த வாட்டர் மார்க் அதாவது அந்த லோகோ இருக்குதோ அந்த இடத்த இந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கணும்
அதே மாதிரியே செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த நேம் வந்து எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மாதிரி கிராப் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஷேர்சாட் அப்படின்ற பேர் வந்து வீடியோ டாப்லேயும் இருக்கும், பாட்டத்துலேயும் இருக்கும். ஸோ அதனால் நான் 2 இடத்துலையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ முடியும் போதும் ஷேர்சாட் அப்படின்ற பேர் வந்து, அதாவது அந்த லோகோ வந்து முடியும். ஸோ அதுவும் நீங்கள் எடிட் பண்ணணுன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் லைனை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, அதாவது ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களால் வந்து அந்த வீடியோவை வந்து டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்சாட் அப்படின்ற லோகோ வந்து தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் புதுசாக எடிட் பண்ண வீடியோ இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி கட்டுறேன். இப்போ சைட்லேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்சாட் அப்படின்ற பேர் வந்து வரல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷேர்சாட் இல்லைன்னா வேறு எதனா சோஷியல் மீடியாவில் வந்து வாட்டர் மார்க் இருந்தால் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஈஸியாகவே உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் எப்படி ஷேர்சாட்டில் இருந்து வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர்சாட்டை யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு யூஸ் பண்ண வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பை.